सर्वरूपधरं शान्तं सर्वनामधरं शिवं सच्चिदानन्दरूपम् अद्वैतं सत्यं शिवं सुन्दरम्. ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவானோட பொற்பாத கமலத்தில் சாஷ்டாங்க பிரணாமம். ஒரு விஞ்ஞானி நிறைய வருஷத்துக்கு முன்னாடி புட்டபர்த்தியில் சித்ராவதி நதிக்கரையில் சுவாமியோட சந்நிதியில் உட்காந்துருந்தாரு. சுவாமி என்ன பண்ணார்னா, அந்த நதியில் இருக்கிற அந்த நதிக்கரையில் இருக்கிற அந்த மண்ணில் இருக்கிற ஒரு கல்லை எடுத்தார். கல்லை எடுத்துட்டு இந்த விஞ்ஞானிக்கிட்ட காட்டிட்டு இது கேட்டார், இது என்னதுன்னு கேட்டார். அவர் சொன்னாடி, சுவாமி இது என்ன கல் சுவாமி, கிரானைட்னு சொன்னார். அப்போ உடனே சுவாமி கேட்டார், அதுக்குள்ளே என்ன இருக்குது, இந்த கல்லுக்குள்ளே என்ன இருக்குது. அப்போ அவர் விஞ்ஞானி இல்லையா, அதனால் அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் என்னதோ அந்த கெமிக்கல்ஸோட பேர்லாம் சொன்னார். சுவாமி இது மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்குது சுவாமி அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே சுவாமி கேட்டார், இல்லை இன்னும் ஆழமாக இன்னும் ஆழமாக சிந்திக்கணும், டீப்பர்னு சொன்னார். அப்போ டீப்பர்னு சுவாமி சொன்ன போது அவர் சொன்னார், சுவாமி இந்த கெமிக்கல்ஸ்னால் அதுக்குள்ளே நம்ம சயின்ஸில் மாலிக்யூல்ஸ்னு சொல்லுவோம் சுவாமி, மாலிக்யூல்ஸ் இருக்குது. இல்லை இன்னும் டீப்பர், இன்னும் ஆழமாக சிந்தி, அதுக்குள்ளே என்ன இருக்குது. இப்போ சுவாமி ஆட்டம்ஸ், அணுன்னு சொல்லுவோம்ல தமிழில், அதுன்னு சொன்னார். மறுபடியும் சுவாமி இல்லை டீப்பர்னு சொன்னபோது இவர் சுவாமி ஆட்டம்னா அந்த அணுக்குள்ளே என்ன இருக்குன்னா, நம்ம விஞ்ஞான சயின்ஸில் என்ன சொல்லுவோம்னா எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அப்படி சொல்லுவோம். இல்லை இன்னும் டீப்பர்னு சொன்னபோது அவர் இப்படி கேட்டுகிட்டே இருந்தாரா. அவருக்கு கடைசியில் அவருக்கு என்ன பதில் சொல்கிறேன்னே தெரியல. அப்போ சுவாமி என்ன பண்ணாருன்னா, அந்த கல்லை எடுத்துக்கிட்டு அப்படியே ரொம்ப விளையாட்டாக சுவாமி இப்படி பண்ணிட்டு அதை காமிச்சா, திடீர்னு அந்த கல் ரொம்ப அழகான நம்ம கிருஷ்ணரோட சிலையாக மாறிடுச்சு. இதை காமிச்சிட்டு சுவாமி சொன்னார், பங்காரு எப்போயும் ஞாபகம் வச்சுக்கோ, டீப் 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 இன்சைடு எவ்ரிதிங் இஸ் காட். எல்லாத்துக்குமே உள்ள நீ உள்ள நம்ம உலகத்தில் என்ன உருவம் பார்த்தாலும், என்னதான் வஸ்து பார்த்தாலும் அதுக்குள்ளே ரொம்ப ஆழமாக நீ அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் உள்ளே கடவுள் இருக்குங்கிற ரொம்ப பெரிய ஒரு மெசேஜை சுவாமி ரொம்ப சுலபமாக சுவாமி சொல்லி கொடுத்தாரு. சர்வரூபதரம் சாந்தம் சர்வநாமதரம் சிவம் சச்சிதானந்த ரூபம் அத்வைத்தம் சத்தியம் சிவம் சுந்தரம்ங்கிற ஸ்லோகம் சுவாமியோட டிஸ்கோஸ்க்கு முன்னாடி சுவாமி சொல்கிறது, ஒரு சில டிஸ்கோஸ்க்கு முன்னாடி சுவாமி சொல்கிறது வழக்கம். அது சுவாமி பிரத்யக்ஷமாக இதில் எடுத்து காட்டுறாரு. சர்வரூபதரம் சாந்தம், அது கல்லாக இருந்தாலும், அது மனிதனாக இருந்தாலும், அந்த மிருகமாக இருந்தாலும், அது செடியாக இருந்தாலும், இலையாக இருந்தாலும், ஆகாயமாக இருந்தாலும், நதியாக இருந்தாலும், என்னதான் இருந்தாலும் எல்லாமே கடவுளோட உருவம் தான், விஷ்ணு ஸ்வரூபம். அது ப்ராக்டிக்கலாக நமக்கு எப்படி உதவுதுன்னா, நம்ம உலகத்தில் என்ன பார்த்தாலும் நான் இதெல்லாம் என்னோடய சுவாமியோட மேனிஃபெஸ்டேஷன் தான், என்னோடய சுவாமியோட ஸ்வரூபம் தான், இதுக்குள்ளே எல்லாருக்கும் உள்ள என்னோடய சுவாமி தான் இருக்காருங்கிற நம்ம இதை பற்றி நினைக்க அவர் கருணையால் அந்த எண்ணம் வளர்ந்து விஸ்வ பிரேமம்ங்கிறது வளர்க்க முடியும். என்ன பார்த்தாலும் நம்ம பிரேமைங்கிற பார்வையில் பார்க்க முடியும். அப்படி பார்க்க முடியட்டும். அந்த எல்லாத்துக்குள்ளே நம்ம சுவாமி தான் இருக்காருங்கிற, கடவுள் தான் இருக்காருங்கிற ஒரு ஞாபகம் நம்ம மனதில் எப்போவுமே நிரந்தரமாக இருக்கட்டும். பிரார்த்தனை செஞ்சு சொன்ன வார்த்தைகள்லாம் சுவாமி பாதார வந்தத்தில் அர்ப்பணம் செய்கிறேன். ஜெய் சாய். Ma